பொதுவா நடிகர்கள் வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இல்ல வந்து புதியவர்கள் ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிறாங்க, மாற்று சக்தியெல்லாம் வரக்கூடியவர்கள், கடந்த காலங்களில் பாமகவா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மதிமுகவா இருக்கட்டும், பல்வேறு கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்லாம் வந்தாங்கன்னாக்கா இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக தான் தங்களை முன்னிலைப்படுத்திப்பாங்க. அப்படியாக வந்தாதான் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கும். ஆனா இவர் ஒரு பக்கம் அதிமுகவை விமர்சிக்காம சட்டிலாவே பிளே பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப எல்லா பத்திரிகையாளர்களும் ஒரு ஆர்வம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஒருவேளை இவருக்கு வந்து ஒரு செயல் திட்டம் இருக்குமோ, அதிமுகவோடு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அவ்வாறாக வந்துட்டு அவர் கூட்டணி வச்சு இருந்தா, ஒரு திராவிட கட்சியோடு கூட்டணி வச்சு பயணப்பட்டிருந்தா நிச்சயமா வந்து அவர்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம் வந்து இந்த தேர்தலில் நடந்திருக்கலாம். இவர் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தா மிகப்பெரிய வெற்றி வந்து அந்த கூட்டணி பெற்றிருக்கும். ஆனா அவருடைய அரசியல் எதிர்காலம், அந்த முதலமைச்சர் கனவுக்கான அந்த இலக்கு இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய அளவுக்கு எடுபட்டு இருக்காது அப்படிங்கறதா எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முதல் நடந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. இப்போ வந்துட்டு குழப்பம் இல்லை, மக்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது என்னன்னாக்கா, எங்கள் தலைமையில தான் கூட்டணி, விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு.